எவ்வளோ 100? 250 தான்ப்பா 100. யோ சில்லற இதே இது சில்லற இல்லைண்ணா, சிக்கனை சொன்னேன். எங்கப்பா சிக்கனா? போலீஸ் கிட்டியா? இப்படி கலாச்சிட்டா இன்னசென்ட்டாவா? நான் இந்த வருஷம் கிறிஸ்மஸ் கொண்டாடலப்பா. யோ உன்கிட்ட பேச முடியாது, பக்கோடா கொடு. இந்தாவா. யோ என்னண்ணா இது, நல்லா முருகலா தானே போட சொன்னேன். முருகெல்லாம் போடணுமா? இந்தாப்பா. ஜோக் ஆடுறியா? ஜோக் ஆடுனா சூர்யா கோச்சு பாருப்பா. யோ இப்படியே பேசியிருந்தா காசு கொடுக்காம போயிடுவேன். காசு வேணும் வேணாவா? சரி சரி சாப்பிடுவா. நோ டேஸ்ட்ல பக்கோடா போடு, ஆனா டேஸ்ட்லாம் பக்கா வைக்குது. எப்படி காரம்லாம்? எல்லாம் நம்ம கை பக்குவம்பா. 100 சாப்பிடுறியாப்பா? எது மில்லட் நூடுல்ஸா? மைல்டு மசாலா தானே? ஆமா இதுதான் வேணும். இந்தா லிட்டில் மில்லட்டும் வாங்கிக்கோ. எனக்கு வேண்டாம். இங்க பாரு பாரு, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. அதான் இல்ல எனக்கு ஒண்ணு போதும். ஏ பைத்தியம், பை ஒன் கெட் ஒன், ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. புரியுதா? நீ புரியாம பேசாத. வாங்கினா காசு அதிகமாகும். இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா? ஏ பைத்தியம், காசுல அதிகமாகாது இல்ல. நீ எடுத்துன்னு போயா? யோ யோ இல்ல ஆடி டிஸ்கவுண்ட் இல்லையா? ஆடி ஆஃபர் கேக்குறது இந்த பிசாசு. உனக்கு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ தெரியலையா? ஏய் நில்லு. ஏய் அண்ணே தம்பி, என்னண்ணே இந்த பக்கம்? தங்கச்சி வெளியூர்ல இருந்து வந்திருக்கியா? சரி ஏதாச்சும் சாமான் வாங்கி கொடுப்போம் தான் வந்தான். வெளியூரா? பசங்களும் சரியில்லையே. நாள் ரொம்ப கெட்டு போயிருக்கு. எப்படி? ஏய் தம்பி, அப்படிலாம் இல்லடா, ரொம்ப ஒழுக்கமான பிள்ளை, ரொம்ப அமைதியான கேரக்டர். நம்ம ஓ அப்படியா? அப்ப பிரச்சனை இல்லை. சரி பாருங்க, போயிட்டு வாங்க. வரேன். ஐயோ சாரிமா. தபாடே ஒழுங்கா போடா, லவடிக்க பாரு. ரொம்ப ஒழுக்கமான பிள்ளை, ரொம்ப ஒழுக்கமான பிள்ளை. டேய் மச்சான், சொல்றதுக்கு அப்புறம் புதுசா பைக் வேணுங்கிற ஒரு ரவுண்ட் போலாமே. புதுசா வண்டி வாங்கி ஒரு ரவுண்டா? சரி அப்படிதான் போலாம்டா மச்சான். நானும் புதுசா ஆம்புலன்ஸ் வாங்கிக்கிறேன்டா. நீ என்ன பண்ற? சீக்கிரமா போய் ஆக்சிடென்ட் ஆயிடும். அப்புறம் ஒரு ரவுண்ட் போலாம். டேய் எங்கிட்ட போற? வாடா ஒரு ரவுண்ட் போலாம். டேய் மச்சான், வட மீன் தின்பட்டு போ பையா. மீனா? இல்ல மாடா, நாங்கெல்லாம் வாங்கி கொடுத்தா நீ சாப்பிடுவாப்பா. இல்ல மச்சான், இப்ப மீன் நெருப்பு மேல இருக்கிறதுனால உயிர் இல்ல. அதே நான் சாப்பிடணும்னா உள்ள தண்ணி குடிக்கும் போது தண்ணி மீன் சேர்ந்துருச்சுன்னா உயிர் வந்துடாது மீனுக்கு. அதான் மானா மச்சான், எனக்கு நீ மட்டும் சாப்பிடு. அவ்வளோ இன்னைக்கு ஆளுக்கு பிறந்த நாள். உங்களுக்கு என்ன வேணுமோ இன்னைக்கு வாங்கி சாப்பிடுங்க. பில்லை நான் பார்த்துக்கிறேன். மஜா பண்றீங்க. அண்ணே ஒரு 4 பரோட்டா இந்த ஸ்ப்ரைட் கொண்டு வாங்க. தீவாளி பச்சசி. அண்ணே 10 பரோட்டா பார்சல். அண்ணே மொத்தம் எவ்வளோ ஆச்சு? பார்சலோட 63 பரோட்டா ஆச்சு. 63 பரோட்டா. ஐயோ மாப்பிள்ள ஒன்றது காசு. அடுத்து என்னப்பா? ஆம்லேட்டா ஆஃபேலா? வாங்க சார், சுட பிரியாணி, சிக்கன் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ். பின்றியடா. என்ன சாப்பிட்டீங்க? மூணாவது டேபிள் பாருங்க. வாங்க சார், சுட பிரியாணி, சிக்கன் ரைஸ். நாங்க சோசியல் மீடியால வந்துடுறோம். உங்ககிட்ட ஒரு சில கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். அப்ப மாசம்? ஒரு மாசத்துக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபா வரும். அப்போ வருஷம்? ஒரு வருஷத்துக்குன்னா ஒரு 18 லட்சம் ரூபா. ஆனா இவ்வளவு தூரம் சம்பாதிக்கிறீங்க, இவ்வளவு சிம்பிளா இருக்கீங்க, என்னண்ணா பண்றீங்க? உங்கள்கிட்ட போய் சொல்லுங்கிறேன். என்னண்ணா இருக்கு? எனக்குப்பா 2 லட்ச ரூபா கடன் இருக்குப்பா. யோ என்ன வச்சிருக்கேன்னு கேட்டேன். ஊருக்கு எதிர்த்தாப்புல ஒரு சின்ன வீடு வச்சுங்கிறோம்பா. ஓ ஹோட்டலா நான் வச்சுக்கிறேன். ஹோட்டல்ல வச்ச தப்பா இருக்கும்பா, அதனால வீடு கட்டி கொடுத்துருக்கேன். எதனா கேட்டுருவேன். ஏய் என்கிட்ட இருக்குதே ஒண்ணுதான், அதையும் நீ கேக்குற. ஓ என்னண்ணா ஹோட்டல் இது? கொஞ்சம் தள்ளி வந்தா அப்படி பாருப்பா, போர்டு அங்க இருக்குது பாரு. சரியில்லண்ணா. ஆமாம்பா, கொஞ்சம் மயல் நெஞ்சிச்சு, மாத்தணும். நான் தான் மாத்தணும்னு நினைக்கிறேன். நீயே மாத்திரியா? அப்ப இருந்தா 200 ரூபாய் போய் மாத்தினா போ.
பாய் என்ன பிரியாணி இருக்கு, மட்டனா சிக்கனா? நான் ஃபர்ஸ்ட் பாயே இல்ல கேர்ள். இவனுக்கு இதுவே தெரியல, சிக்கனுக்கும் மட்டனுக்கும் மட்டும் எப்படி வித்தியாசம் தெரியும்? வரேன். அடிச்சுட்டா போற இருடா வர்றேன். அன்னைக்கு வந்தாங்கல்ல ஃப்ரெண்டு. ஆமா, ஏன்? அவங்க தங்கச்சி பேர் என்ன? பிரியா. ஏன்? அப்புறம் ஏன் அவங்கள தினேஷ் பொண்டாட்டின்னு கூப்பிடுறான்? அது சரி, இப்படி இல்லாம கூப்பிடுறான். ஆமா, என்னை வேற அத்தைன்னு கூப்பிட சொல்றான். ஓ, அத்தை நேரம் கூப்பிடணுமா? என்னைய அடிச்சு போன மாட்டினியா? அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஏமாற்றமே எங்க பண்பாடு. டேய், நான் இப்பதான் பைக் எதுன்னு இந்த பக்கம் போனேன், இப்ப எப்படி நான் அந்த போயினுக்கிற? பைக் எடுத்து தான் இவ்வளோ போனேன். கடைக்கு போயிடுத்துல என் பைக் உனக்கு போயிடுவானுங்க. ஸ்டேஷன்ல கேஸ் கொடுக்க வேண்டியதானே? போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கூட வந்தா போனேன். உள்ள போனோடனே ஏன் 2-3 பெட்டி கேஸ் போட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. சரி மாப்ள, இப்ப எங்க போற? வீட்டுக்கு தான் போயினுக்கிறேன். வீட்டுக்கு போறேன். சரி, பாத்து போ. டேய், நாடா அவன் பைக்கை தொலைச்சிட்டு அசால்ட்டா போயினுக்கிறான். அவன் பைக் தான் தேடுவான், அவன் தொலைச்சது என் பைக்ல. நாடா சொல்ற? நான் சைடிஸ் வாங்குறதுக்கு காசு இல்லைன்னு என் பைக் அடமான வச்சுட்டு சைடிஸ் வாங்கி போயிடறான்டா. சரளாக்கா இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணிச்சு, அங்க வந்து எடுத்து வரேன் பைக்கை. ஆமா, சரளாக்காக்கு எப்படி உன் நம்பர் தெரியும்? இன்னும் ஒரு ஏக்கம் என்ன என்னை தொடக்கூடாதா? இதா பண்ணி கேட்டுச்சாமா, எல்லாத்தையும் தனித்தனியா பில்லு போட்டு கொடுப்பா. சரிப்பா. இது 5பா, இது ஒரு 20, இது ஒரு 5, மொத்தம் 5205 ரூபா. கேஷா ஜிபே வாப்பா? என்னப்பா 20 ரூபா தான் கொடுத்துருக்க? உனக்கு கணக்கு தெரியலடா. பேனா பேப்பரையும் காசையும் கொடுறா. எப்படா குழந்தா? இது எவ்வளவு? 5 ரூபா. இதுவும் 5 ரூபா தான். இது 10 ரூபா. 5510 ரூபா. 5205 உன் கணக்கு. பிச்சை 305 ரூபா நீ தான் தரனே. ஏசா தெரியா இல்ல ஜிபே பண்றியா? தம்பி, உருளைக்கிழங்கு 1 கிலோ, தக்காளி 1 கிலோ போடுப்பா. கவர்ல போட்டு தட்டுவாங்கம்மா. இல்ல பென்ட்ரைவர் கொண்டாந்து இருக்கு சரியா? கவர்ல போடுற வெண்ணெய்.